தமிழகத்தில் போதைப்பொருள் காட்டாராய் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் இதனை தடுக்க வேண்டிய விடியா திமுக அரசும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போதைப் பொருட்களுக்கு எதிராக அதிமுக முன்னெடுத்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நிறைய டீ கடைகளில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க முடியறதில்ல. அங்கேயும் சிகரெட் பிடிக்கிறாங்க. ரோட்டில் நடந்து போகிற இடத்துல ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்லேருந்து கொஞ்ச தூரத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் குடிக்கிறத எதிரில் பார்க்குறோம். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நாடே. இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது நல்ல விஷயந்தாங்க. இது எல்லாருமே சந்தோஷப்படுற ஒரு விஷயந்தான். பரவாயில்ல, இதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டு இருக்கின்றது. இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது எதற்கு என்று பார்த்தோமானால், தமிழகத்திலே குறிப்பாக இளைய சமுதாயத்தை வேரோடு வீழ்த்தக்கூடிய போதை வஸ்துகள் மிக சுதந்திரமாக விற்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு எதிர்கால சமுதாயமே நாசமாக போகக்கூடிய ஒரு நிலையிலே திமுக ஆட்சியிலே நடந்திருக்கின்றது. இதை கண்டித்து எந்த இயக்கங்களும் கட்சிகளும் வரலை. திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளோ அல்லது வேறு எது இயக்கங்களோ, சமூக இயக்கங்களோ, சமூக ஆர்வலர் என்று சொல்லக்கூடியவர்களோ, வேற எந்த இயக்கத்தினரும் கட்சியினரும் இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அப்படியானால் போதை வஸ்து என்பது இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதை இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற ஒரு ஐயமே ஏற்படுகின்றது. இதனை கண்டித்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் இறங்கி இருக்கிறது என்று சொன்னால், இது அரசியலுக்கு மாத்திரம் அல்ல. ஏனென்றால் போதையால் ஒவ்வொரு குடும்பங்களும் நசுக்கப்படுவதும் வீழ்த்தப்படுவதும் இந்த குடும்பம் அழிந்து போகின்றது அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது குடிப்பழக்கத்தில். ஆனால் இந்த கஞ்சா போன்ற உயர் ரக போதைகள் வந்துவிட்டால் இளைஞர்கள் சமுதாயமே நாசமா போயிடும். ஒட்டுமொத்த தமிழகத்திலே வாழ்கின்ற அத்தனை இளைய சமுதாயம், மாணவர்கள், இளைஞர்கள் வாழ்க்கை நாசமடிக்கப்படும். இந்த நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை கையில் எடுத்து நடத்தி இருக்கின்ற போராட்டத்தை பொதுமக்கள் பெரிதும் வரவேற்கின்றோம். அரசு உடனடியாக இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம்.